இப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா உனக்கு நடை இருக்காது, பரவாயில்லையா? என்னங்க, பாலை லைட்டாக சூடு பண்ணி தயிரில் ஊற்றி வைக்க சொன்னேன், ஊற்றி வச்சிட்டிங்களா? கதிரை தூங்க வச்சுட்டு வந்துடுறேங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. ஏமா போதும் பால் டெய்லி காலையில் 1 லிட்டரு, சாயந்தரம் 1 லிட்டரு வாங்க. டெய்லி 1 லிட்டரு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நீயும் தேவும் அடிக்கடி குடிக்கவே மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ பால் வேஸ்ட்டாக தான் போகுது. தயிர் ஊற்றுறங்கிற பேரில் அதை நம்ம எடுத்து தயிர் ஊற்றுறோம். தயிர் இப்போ நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. எவ்வளோ தயிர் இருக்கு பாரு. அந்த தயிரை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு தயிர் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஐயோ, தயிர் வேறு இவ்வளோ மிச்சமாயிருச்சே. தேவ ஸ்நாக்ஸ் கேட்டிருக்கான்ல, ஐடியா, தயிர் வடை பண்ணிடலாம். பார்க்கலாம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு 1 கப்புக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் 1/2 கப்புக்கு அரிசி மாவு. ஸோ இந்த 2 மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லியும். இப்போது இதை நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி அதில் சேரணும் மாவோட. ஏன்னா இதில் நம்ம தயிர் தான் சேர்க்க போகிறோம், தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ நான் தயிர் 1 கப்பு, 1 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். முதல்ல நீங்கள் 1 கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயிரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தயிர் கூட தண்ணி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சுன்னா போதும். இது கூட கொஞ்சமாக 1 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்திருக்கேன், அதை நான் வீடியோவில் கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன், அதுவும் நான் வீடியோவில் கவர் பண்ண முடியல என்னால். ஸோ இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சதுன்னா போதும். ஸோ நீங்கள் தயிர் வடை செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சது. பண்ணி உங்களுக்கு கொடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கலர் லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம். கோதுமை மாவு சேர்த்துனா நிறைய பேர் எண்ணெய் குடிக்குது அப்படிம்பாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் அந்த அளவுக்கு குடிக்காது, நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. இல்லைங்க, இந்தாங்க. அப்பாக்குது சூப்பர் நல்லா இருக்கு. இங்கே தயிர் மிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதனால இது தயிரில் போட்ட வடை. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா உனக்கு நடை இருக்காது, பரவாயில்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.